மாற்ற ஊதுங்க மாஸ்டர். இது இப்போ நம்ம தோசை என்ன தோசை மாஸ்டர் சுடுதோம்? தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, சரி மசால் தோசை, சரி. லெமன் தோசை. இது என்ன கல்? நான்ஸ்டிக் கல்லா? தோசை கல் தான். ஆனால் இந்த 614 சொல்லுவாங்க அந்த தோசை. இல்லை, இந்த கல்லில் நம்ம எண்ணெயே ஊற்றலையா? ஆயில் ஊற்றாம அந்த கல்ல சுடலாம்பா. இந்த அப்படியா? ஆமா, எண்ணெய் மிச்சம். இல்லை, அப்போ நீங்கள் தோசை சுடுறதுல ஏன் இப்படி தோசை சுடுறதுல ஸ்பெஷலிட்டின்னு சொல்றீங்க? அங்கங்க மாவு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போகுது. இந்த மாவு கொஞ்சம் ஊற்றி இந்த மாவு அதில் ஊற்றினா அப்படி போடும். இப்படி வீட்டுலலாம் நான் சுட்டு கொடுப்பேன். நீங்க சுடுதும் போது இல்ல உங்க லட்சணம் தெரியுது. பாருங்க, ஸ்பெஷல் தோசை, ஆனியன் தோசைலாம் முட்டை. அதாவது நீங்க இப்போ முட்டை பாஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க ஊர்ல. முட்டைன்னா முட்டை தோசை பாஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்போ நீங்க நான் அப்போ நினைச்சுக்கிட்டேன் முட்டை பாஸ்கர். ஓ, அந்த முட்டை தோசை பாஸ்கர் அப்படிங்கிறது தான் இது இப்போ தான் தெரியுது எனக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே தான் தெரியுது. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ஆமாம், சாப்பிட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு வச்சு பயங்கரம். இவ்வளவு நாள் தோசை சுடுறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. சீக்கிரம் கரண்டி பிடிச்சவங்களாம் எவனும் மாஸ்டர் ஆயிட முடியாது. ஆமா, கண்டிப்பா தொழிலுக்கு படிச்சு வரணும். அதாவது பட்டம் வாங்கி டிஇ, எம்ஏ, எம்காம். பொங்கல் விளையாட்டுல சுடுதல் பாஸ்கர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு வேளை துப்பாக்கி சுடு பாஸ்கர் நினைச்சேன். ஆனா தோசை சுடுது பாஸ்கர்னு இப்போ தான் தெரியுது. சுடுதுல நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். பாருங்க எப்படி பாருங்க, இதை பெரட்டி போடுறது சில பேர். இப்போ இந்த பொம்பளைங்களாம் பாத்தீங்கன்னா பாதி பிஞ்சிருது. ஆமா, அது பிய்யாம எப்படின்னா லைஸ் அங்க பாருங்க, மேல டாப்ல இப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு பாதி பிஞ்சிருமா? டேஸ்ட் பாக்கு. ஆமா, வெந்துட்டு ரைட்டு. மேல பக்குவம் போதும் அப்படின்னு. இப்படி சமையல் கலையில இப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா தான் முடியும். எப்படி? நீ கேரளாவுல எல்லாம் தோசை சுட்டுட்டு இருந்தேன். சரி, கேரளாவுல, ஆந்திராவுல. ஆமா. இப்ப என்னுடைய கடைசி விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி வைக்கணுமே. சொல்லுங்க, என்ன? உங்களுக்கு நான் அசிஸ்டண்டா வர விரும்புறேன். கண்டிப்பா. எனக்கு லைன்ல இருக்காங்க. சரி, என் கூட நிறைய பேர் தொழில் கத்துக்கணும். ஒரு மாஸ்டர் வேணும். சரி, தொழில் கத்துக்கணும். சிரிக்க கூடாது, சிரிக்காம எனக்கும் சிரிப்பு வருதா இல்லையா? அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அப்படி உங்ககிட்ட தான் நான் தொழில் கத்துக்கிடணும் அப்படின்ட்டு. இப்ப தோசை கறிகிற போது அதான் திருப்பி போடுங்க. ஒண்ணும் இல்ல, பாருங்க லைட்டா அப்படி பாருங்க, இப்படி ஒரு கிண்டு. ஐயோ, பாருங்க அந்த கை வண்ணத்தை பாருங்க, அது எப்படி போடுறாங்க பாருங்க. WWE நான் 2 வட்டம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவார குப்பரகவதி. அடுத்து இன்னும் முட்டை தோசை, ஆனியன் தோசை, அதெல்லாம் கடையில போட்டு சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா, இந்த பாஸ்கர், நெல்லை பாஸ்கர்னால சுட்டது யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நெல்லைக்கு அல்வா எப்படியோ அந்த மாதிரி திருநெல்வேலிக்கு நம்ம தோசை பாஸ்கர் பெஸ்ட் லிஸ்ட். யூடியூப், இன்ஸ்டாகிராம் பாத்தீங்களா? பாருங்க பாருங்க. நன்றி.